முருக பக்தர்கள் அனைவருக்கும் அடியேனின் வணக்கம். சக்தியும் நானும். நான் என்னுடைய முருகன் சிலையுடைய பதிவு ஒன்று போட்டிருந்தேன் இல்லையா, அதை பார்த்துட்டு என்னோட தோழியோட கணவர் என் தோழிக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி என்கிட்ட அதை உங்களுக்கு பதிவாக தர சொல்லியிருக்காரு. அதாவது அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு மறக்க முடியாத சம்பவம், அவருடைய வாழ்க்கையே புரட்டி போட்ட ஒரு விஷயம். அந்த விஷயத்தை என் தோழிக்கிட்ட சொல்லி இந்த பதிவையும் உன்னோட தோழியை போட சொல்லுங்கள், இந்த பதிவு மற்றவர்களுக்கும் போய் சேரட்டும், அப்பன் முருகனை பற்றி எல்லாருக்குமே தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பதிவை உங்களுக்கு நான் தரதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பன் முருகனை பற்றி எல்லாருக்குமே தெரியும், அவர் எப்படிப்பட்டவர்னு எல்லாருக்குமே தெரியும். இதுவும் ஒரு படிக்கட்டு மாதிரி தான். இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. அனுபவித்த ஒருத்தர் சொல்லும் பொழுது அதில் இருக்கிற உணர்வுகள் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இல்லையா. அதற்காக தான் இந்த பதிவு. சரி வாங்க என்னன்னு சொல்கிறேன். அதாவது என் தோழியோட கணவர் இப்போ ரொம்பவே ஒரு முருக பக்தர், முருக அடிமை. முருகர்னா அப்படி உருகுவாங்க. அவங்க ஃபேமிலியே அப்படி தான், அவங்க குடும்பமே அப்படி தான், என்னோடய தோழியும் அப்படி தான். அவங்க எல்லாருமே ஒரு முருக பக்தர்கள் தான். வருஷம் பிளான்லாம் பண்ண மாட்டாங்க. திடீர்னு திருச்செந்தூர் கிளம்பிடுவாங்க, திருத்தணி போவாங்க. இந்த மாதிரி முருகருடைய ஸ்தலங்களுக்கெல்லாம் அவங்க தேடி போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு முருக பக்தராக இருக்க அவர் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்னாடி நாஸ்திகராக இருந்தாராம். 20 வருடங்களுக்கு முன்னாடி நாஸ்திகராக இருந்தவர் தான் அவர். கடவுள் நம்பிக்கை சுத்தமாக அப்போ கிடையாதான். 20 வருடங்களுக்கு முன்னாடி கடவுள் நம்பிக்கைன்றது சுத்தமாக அவருக்கு கிடையாதான். யாராவது கடவுளை பற்றி பேசினாலும் பெருசாக அவர் ஈடுபாடு காமிச்சிக்க மாட்டாராம். உண்மையிலேயே கடவுளை நம்பி எந்த விஷயமும் செய்ய மாட்டாராம். கோவிலுக்கெலாம் பெருசாக போக மாட்டாராம். பூஜை எதுவுமே அவர் இது பண்ண மாட்டாராம். ஆனால் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அப்பத்துலேருந்தே முருக பக்தர்கள் தான். இவர் மட்டும் ஏன் இப்படி இருந்திருக்காருன்னு தெரியல. முருகர்னு கிடையாது, எந்த ஒரு தெய்வத்தின் மேலும் அவருக்கு எந்த ஒரு ஈர்ப்பும் கிடையாது, எந்த ஒரு பற்றுதலும் கிடையாது. யாராவது அதை பற்றி பேசணும், கடவுளை பற்றி பேசினாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு பூஜை ஏதாவது பார்த்தா கூட அவர் ரொம்பவே கிண்டல் பண்ணுவாராம். அவரை விட யாரும் இந்த அளவுக்கு அவங்களெல்லாம் தரைக்குறைவாக பேசினவங்க இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் அவங்கள ரொம்ப தாழ்த்தி பேசுவாராம். அந்த மாதிரி இருந்த ஒரு மனிதர். அவர் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, 20 வருடங்களுக்கு முன்னாடி இவரோட குடும்பம், இவருடைய சொந்தக்காரங்கள நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, பெரியவங்க சின்னவங்க, இந்த மாதிரி அவங்களோட குடும்பம் சொந்தக்காரங்க எல்லாருமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் ஒன்றா சேர்ந்து திருச்செந்தூர் போயிருந்துருக்குறாங்க. இவரும் போயிருந்திருக்காரு. நண்பர்கள்லாம் போகிறாங்கங்கிறதுக்காக எந்த ஒரு ஈடுபாடும் அவருக்கு கிடையாது. முருகனை அப்பனை பார்க்கணும்னோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இவங்கெல்லாம் போகிறாங்க, கூட போவோம், அவங்க கடல் இருக்குது, கடலில் விளையாடலாம், இந்த இதில் தான் அவர் போயிருந்திருக்காரு. அப்படி போயிருந்திருக்கப்போ இரவு வேளையில் எல்லாருமே அந்த கடல் மண்ணில் கரையோர இருக்கிற அந்த மண்ணில் படுத்துட்டு இருக்காங்க. இவரும் அதே மாதிரி தான் விளையாடிட்டு படுத்துட்டு இருக்காரு. விடிய காலையில் ஒரு 4 மணி இருக்குமா. 4 மணி இருக்கும் போது அந்த இருட்டியும் அந்த வெளிச்சம் வந்திருக்காது, இருட்டாலாம் இருக்கும். அந்த நேரம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணியிருந்திருக்காருன்னா, இவங்க நண்பர்கள்லாம் யாரையுமே கூப்பிடாம இவர் மட்டும் போயிட்டு கடலில் இறங்கியிருக்காரு. கடலில் போயிட்டு விளையாடலாம் அப்படின்னு இறங்கியிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே உள்ளே போயிட்டு அவருக்கு தண்ணி தன்னை இழுத்துக்கிட்டு போகிற உணர்வு வந்துருச்சு. உள்ளே இழுத்துக்கிட்டு போகுது. அப்போ இவருக்கு நம்மளை தண்ணி உள்ளே இழுத்துட்டு போகுது, நம்ம உள்ளே போகிறோம், நம்ம மூழ்கிறோன்ற உணர்வு வரும்போது நம்ம உயிருக்கே ஆபத்துன்றது புரிஞ்சிருச்சு. உடனே அவர் பயந்துட்டு அவ்வளவுதான், இதுக்கு மேலே நம்ம உள்ளே போயிட்டோம், இதுக்கு மேலே அவ்வளோதான்ட்டு அந்த உயிர் பயத்துக்கு வந்துட்டார் அவர். அப்படி என்ன பண்ணுறதுனே புரியாமல் அவரையும் மீறி அவர் என்ன சொன்னாராம், முருகா என்னை காப்பாற்று, முருகா என்னை காப்பாற்றுன்னு கத்தினாராம்.
அவருக்கு வந்து முருகா என்னை காப்பாற்றுன்ற வார்த்தை மட்டும் வாயில் வரது தெரியுதான். ஆனால் வந்து அது உள்ளே வந்து மூழ்கிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து உள்ளே இது பண்ணிட்டாரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி உள்ளே போயிடுவாருங்கிற மாதிரி அவர் மனது சொல்லிடுச்சு. இனிமேல் காப்பாற்றவே முடியாதுன்ற நிலைமைக்கு அவர் வந்துட்டார். ஆனால் அந்த நேரத்தில் அவர் வந்து வாயிலிருந்து வந்த வார்த்தை முருகா என்னை காப்பாற்றுன்னு அவரையும் மீறி வந்துச்சான். அப்போ அவர் கண்ணை மூடி முருகா என்னை காப்பாற்றுன்னு சொல்லும் போது ஏதோ ஒரு கை வந்து அவரோட முடியை பிடிச்சு தரன்னு இழுத்து கொண்டு போய் கரையில் போட்ட மாதிரி, அந்த கடற்கரையில் போட்ட மாதிரி இருந்துச்சான். கண்ணை அந்த உணர்வு அவர் தெரிஞ்சான். யாரோ தன்னோட முடியை பிடிச்சு இழுத்து கொண்டு போய் தரையில் சுழட்டி அடித்த மாதிரி இருந்துச்சான். அப்போ கண்ணை திறந்து அவர் பார்க்கும்போது அவர் கடல் கரையில் படுத்துட்டு இருந்தாராம். எல்லாரும் சுற்றி பார்த்து எல்லாருமே கூட்டெல்லாம் கூட்டிடுச்சு. அப்போது கண்ணை திறந்து பார்க்கும்போது கடற்கரையில் படுத்துட்டு இருக்கிறது மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சுதான். தெரிஞ்ச உடனே நாஸ்திகவாதியாக இருந்தார். அவருக்கு வந்து உள் உணர்வு என்ன நடந்துச்சுன்றத ஒரு ரியலைஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிருந்திருக்கு. உடனே ஓடி போயிட்டு அப்பன் சந்நிதியில் விழுந்து, இனிமே என் உயிர் உனக்குத்தான், என்னோட வாழ்க்கை முழுக்க உனக்கு தான், நான் நீ தான் எனக்கு கடவுள், நான் உன்னை மட்டும்தான் வணங்குவேன், நீ என்னோட உயிருங்கிறது நீ போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் அவர் வந்து முருக பக்தராக தான் வாழ்கிறாரு. வருஷம் மாலை போடுவார், திருச்செந்தூர் போயிட்டு வந்துடுவார். அவ்வளவு சந்தோஷமாக வாழ்கிற குடும்பம் தான் அவர். இந்த விஷயத்த அவர் வந்து என்னோட தோழி மூலயமா எனக்கு சொல்லி இதை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டாரு. அவரோட வாழ்க்கை அப்பன் முருகப்பெருமான் போட்ட பிச்சை. அதாவது பாருங்களேன், அப்பன் முருகப்பெருமான் வந்து இவன் என்னோட பக்தன் இல்லை, இவன் என்னோட பக்தன் இல்லை, இவனை ஏன் நான் காப்பாற்றணும் அப்படின்னு விட்டாரா? அப்பன் முருகான கூட்டதுமே அது யார் என்னெல்லாம் அவர் பார்க்கல. என்னோட பக்தனா இல்லை என்னை பிடிக்காதவனா எதுவுமே அவர் பார்க்கல. நீ என்னை கூப்பிட்டுட்டியா, அந்த நிமிஷம் நான் வந்து நிற்பேன், உனக்காக நான் வந்து நிற்பேன், உனக்கு கை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை காப்பாற்றியிருக்காரு இல்லைங்களா? அதுதான் அதுதான் சொல்கிறாரு. எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எவ்வளவோ திட்டியிருக்கேன், எவ்வளவோ கிண்டல் பண்ணியிருக்கேன், ஏன் பைத்தியம் மாதிரி இப்படிலாம் செய்கிறாங்கன்னுட்டு முருக பக்தர்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த பக்திங்கிறது எனக்கு இப்போ புரியுது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது அப்படின்னுட்டு அவங்க மனைவிக்கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவம். அவர் வாழ்க்கையே புரட்டி போட்ட விஷயம். அது வரைக்கும் விளையாட்டாக இருந்தவர் அதுக்கப்புறம் வந்து அவர் வாழ்க்கையில் நல்லா முன்னேறி இருக்கார். இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கார், நல்ல போஸ்டிங்கில் இருக்கார். அது மாதிரி அப்பன் முருகப்பெருமான், இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்பன் முருகப்பெருமானை நம்பினவங்களை எப்பயுமே அவர் கைவிட மாட்டார். அது நீ யாருங்கிறது முக்கியமே கிடையாது, நாம் யாருங்கிறது முக்கியமே கிடையாது, நம்ம அவருக்கு என்ன செஞ்சோன்றதும் முக்கியமே கிடையாது. நீ என்னை கூப்பிட்டியா, நான் அதுக்கு செவி கொடுப்பேன், அதுதான். அப்பன் முருகப்பெருமான் தான். அவருக்கு ஒரு இணைங்கிறது யாரையுமே சொல்ல முடியாது. நன்றி. இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.